மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்குமே சிவன் எழுதிய விதி என்று ஒன்று இருக்கின்றது. அதன்படிதான் எல்லாமும் நடக்கும். குறிப்பாக மும்மூர்த்திகளுள் சிவன் மிக முக்கியமானவர். பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மும்மூர்த்திகளில் பிரம்மா படைத்தல் தொழிலை செய்கிறார், ஒவ்வொரு உயிரையும் படைக்கிறார். விஷ்ணு பகவான் காத்தல் தொழிலை செய்கிறார், அதாவது படைக்கப்பட்ட உயிரை பாதுகாக்கின்றார். ஆனால் மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர் சிவன்தான். சிவன் அழித்தல் தொழிலை செய்கிறார். இப்படி மும்மூர்த்திகளில் மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சிவன் பகவானால் ஒவ்வொரு ராசியினருக்குமே ஒரு தலை விதி எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கும் சிவன் எழுதிய விதிப்படி நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, மிக பெரும் அதிர்ஷ்டமும் யோகமும் சிவன் எழுதிய விதிப்படி உங்களுக்கு அடிக்குமா அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்றால் நல்ல குணமும் புகழும் உடையவர்களாக இருப்பீங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் பெரும்பாலும் ஆயுத பிரயோகம் செய்யப்பட்டு பிறந்திருக்கலாம், அதாவது சிசரின் செய்யப்பட்டு பிறந்திருப்பீங்க. சதைப்பற்றுள்ள தேகம், அழகான முகம், சிவப்பு நிறம், வட்டமான கவர்ச்சியான மற்றவர்களை கவரக்கூடிய முக அழகு, கருமையான கூந்தல், இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ரிஷபம் ராசியில் பிறந்த ஆண்கள் கூட நளினமும் மென்மையும் உடையவர்களாக இருப்பீங்க. சத்தியத்தை காப்பாற்றுபவர்களாக இருப்பீங்க. இது சிவன் எழுதிய விதிகளில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சுபகாரியங்களில் உங்களுக்கு பிரியம் அதிகம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். பிறருடைய சொத்தின் மீது உங்களுக்கு பெருசா விருப்பம் இருக்காது. சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பிறருடைய சொத்துக்கே ஆசைப்படாத நீங்கள் சிவன் சொத்துக்கா ஆசைப்பட போகின்றீர்கள். அதனால் சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய எதிர்காலமும் வாழ்க்கையும் மிகச் சிறப்பாகவே இருக்கும். இலக்கிய ரசனை, சங்கீதத்தில் பிரியம், ஸ்திரபுத்தி, சோம்பேறித்தனம், இதெல்லாம் உங்களுக்கு சற்று அதிகம் இருக்குன்னே சொல்லணும். இனிப்பை அதிகம் விரும்புபவராகவும் இருக்கீங்க. அழகிய ஆடை அணிகலன்கள் அணிவதில் விருப்பம் சற்று அதிகம்னே சொல்லணும். சிற்றின்பத்தில் அதிக ஆர்வம் இருக்கும். இவை அனைத்தும் சிவன் எழுதிய விதிப்படி நடந்தே தீரும். பணக்கார பெரும் புள்ளிகளின் நட்பு உங்களுக்கு நிச்சயம் ஒரு காலகட்டத்தில் கிடைச்சிடும். அவங்க மூலமாக படிப்படியாக ஏறி போயிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில். செடி கொடி பூஞ்சோலைகள் இதெல்லாம் அமைப்பதில் ஆர்வம் இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தனிமையான இடத்துல ஒரு பண்ணை வீட்டை கட்டி அழகான ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். செல்ல பிராணிகள் வளர்ப்பதில் ஆர்வம் அதிகம் உங்களுக்கு. எதையும் அழகாக செய்யும் திறமை, எல்லா சுகபோகங்களை அனுபவிப்பதிலையும் ஆர்வம், இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான். சனி பகவான் 9 மற்றும் 10வது இடத்துக்கு அதிபதியாகி தர்ம கர்மாதிபதி என்பதாலையும் லக்னாதிபதி சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம் என்பதனாலையும் மிகச்சிறந்த யோகக்காரராக ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க. சனி கிரகம் உச்சம் பெற்றோ அல்லது திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்றோ இருந்தால் கௌரவமான பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம், அதன் மூலமாக நிலையான வருமானம், இவையெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்பது சிவன் எழுதிய விதி.
சனி பலம் பெற்று சுக்கிரன் புதன் போன்ற நட்பு கிரகங்களின் சேர்க்கை உடன் இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம், நிலையான வருமானம், ஒரு சிறந்த முதலாளியாக பல பேருக்கு வேலை கொடுக்கும் யோகமெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்பதும் சிவன் எழுதிய விதிகளில் இருக்கின்றது. கிரகங்கள், அதாவது நாம் தற்போது சொன்ன கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தின் திசை உங்களுக்கு நடைபெற்றா எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு 10வது இடத்துக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், எந்திரங்கள், வேலையாட்களை வைத்து தொழில் செய்யும் அமைப்பு, பழைய பொருட்களை வாங்கி விற்பதன் மூலமாக நல்ல ஒரு லாபம், விவசாய துறையில் சிறப்பான ஒரு அனுபவத்தின் மூலமாக மிகச்சிறந்த ஒரு இடத்தை பிடிப்பது என்று இந்த மாதிரியான தொழில்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பது சிவன் எழுதிய விதி. சனி பகவான் சுக்கிரனின் சேர்க்கை பெற்றால் வண்டி வாகனங்கள் மூலமோ டிராவல்ஸ் போன்றவற்றிலும், பெண்கள் உபயோகிக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் விற்பனை, கட்டிடத் துறைகளில் சாதிக்கும் அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் சந்திரன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை பெற்று இந்த 2 கிரகங்களில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலும் மிக பெரும் அளவில் உங்களுடைய வியாபாரத்தில் கொடிகட்டி பரப்பீங்க என்பதும் சிவன் எழுதிய விதி. அதாவது மிக பெரும் அளவில் சாதிப்பதோட நல்ல வருவாயும் உங்களுக்கு நிச்சயம் அமையும். சனி பகவான் புதன் சேர்க்கை பெற்றிருந்தால் சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு, சிறந்த வியாபாரியாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் கணிதம், கம்ப்யூட்டர், பங்கு சந்தை போன்ற துறைகள்லையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாயிடும். புதன் பகவான் 10வது இடத்தில் அமைய பெற்று குரு சேர்க்கை பெற்றால் மிகச்சிறந்த அறிவாளியாக விளங்கி மற்றவர்களை வழிநடத்துவது, ஆலோசனைகளை கூறுவது, தாங்கள் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது என்று மிகச்சிறந்தவர்களாக வலம் வருவீங்க. சனி பகவான் செவ்வாய் பகவானுடன் சேர்ந்திருந்தால் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, பூமி, மனை போன்றவற்றால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, அதிலும் சுக்கிர பகவானுடன் இருந்தால் கட்டிடங்களை கட்டி விற்கும் துறை, கட்டிட வல்லுநர்களாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் 9 மற்றும் 12இல் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு அமைய பெற்றிருந்தால் வெளியூர், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில், கடல் கடந்து அயல் நாடுகளுக்கு சென்று மிக பெரும் அளவில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சற்று ஏற்ற இறக்கமான சூழல் நிச்சயம் உண்டாகும். ஒவ்வொரு ஆண்டின் நடுப்பகுதியிலும் ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். குடும்பத்தினுடைய பொருளாதார உயர்வை முன்னிறுத்தி சில தியாகங்களையும் செய்ய வேண்டியிருக்கும். பல கடினமான சந்தர்ப்பங்களை நீங்கள் எதிர்கொண்டாலும் உங்களை ஊக்குவிக்க குடும்பத்தினரின் ஆதரவு நிச்சயம் இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மனம் தளராமல் இருப்பது நல்லதாக இருக்கும். தேவையற்ற கோபதாபங்களை தவிர்த்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வது நல்லதாக இருக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் உயர்வடைய விடாமுயற்சி நிச்சயம் தேவை. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டின் முற்பகுதியில் சிறப்பாக அமைந்தாலும் போக போக அனுகூலமற்ற பலன்களை கொடுக்கும் அப்படின்றது தான் சிவன் எழுதிய விதியில் முக்கிய விதியாக இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் பணம் அப்படின்றது வாழ்க்கையில் இன்றி அமையாதது. அந்த வகையில் பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக ஒவ்வொரு ஆண்டின் ஆரம்பம் சரியாக இருந்தாலும் போக போக சற்று தொய்வு ஏற்படும் அப்படின்றது தான் எழுதிய விதிகளில் ஒன்றாக இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பை இரட்டிப்பாக்க வேண்டிய தருணமாகவும் அந்த தருணம் இருக்கும். தீராத உழைப்பின் மூலமாக சாதிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக ஒவ்வொரு ஆண்டின் இறுதி காலகட்டமும் இருக்கும் அப்படின்றது தான் சிவன் எழுதிய விதி. தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் பல சவால்களை எதிர்கொண்டு வெற்றி அடைபவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதுதான் சிவன் எழுதிய விதி.
அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே தேவையான விஷயங்களை கடினமான போராட்டத்திற்கு பிறகு சிவன் பகவான் கொடுப்பார். ஆனால் வெற்றி உங்கள் பக்கம்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலைகளையும் உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழக்காமல் இருந்தாலே போதும், நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும். இடமாற்றம், பணி மாற்றம் போன்ற விஷயங்களில் 1க்கு 2 முறை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லதாக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டின் நடுப்பகுதியில் புதிய விஷயங்களை செயல்படுத்துவதால் லாபம் அதிகரிக்கும். சிவன் எழுதிய விதிப்படி நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு நிச்சயம் மிக பெரும் யோகமான எதிர்காலம் உண்டு என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்தில் அதிக தொகையை ஈடுபடுத்துவதை, தொழில் வியாபாரத்தில் அதிக தொகையை முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். நேர்மையான அணுகுமுறை உங்களை உயர்வடைய செய்யும். எனவே குறுக்கு வழியை பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிவன் எழுதிய விதிப்படி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு மிக பெரும் தொல்லையை கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு அவசியம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் காண்பிக்க வேண்டாம். வீண் விரயங்களை சந்திப்பீங்க. உங்களுக்கு மிக முக்கியமாக வயிறு பிரச்சனை, கண் பிரச்சனை, கால் மூட்டு வலி பிரச்சனை, குதிகால் வலி, இதெல்லாம் உங்களுக்கு பெரும் பாடாய்படுத்தும் என்பதையும் சொல்ல வேண்டும். ஆகையால் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் துவக்கத்தில் அனுகூலமற்ற பலன்கள் தான் கிடைக்கும். இருந்தாலும் படிப்படியாக நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட்டு திருமணத்தில் முடியவும் வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளார தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஆண்டின் தொடக்கத்தில் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டின் பிற்பகுதியிலையும் உங்களுக்குள்ளார இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வீங்க. திருமணம் ஆன புதிய தம்பதிகளுக்கு குழந்தை பேரில் சாதகமான பலன்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போதும் உண்டு என்பதுதான் சிவன் எழுதிய விதி. ஆனால் ஒரு சிலருக்கு பல வருடமாக குழந்தை இல்லையே என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் நிச்சயம் நல்ல செய்தி வரும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. திருமணம் ஆகாதவர்களுக்கு சில தடைகளை தாண்டிய வெற்றியை காணும் யோகமும் நிச்சயம் உண்டாகும். நீங்கள் கவலை கொள்ளவே தேவையில்லை. குடும்ப ரீதியாக சிவன் எழுதிய விதிப்படி ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சிவபெருமான் வழிபாடு குடும்பத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சென்று சிவபெருமானை வழிபட்டால் மிக பெரும் யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். திருமண வாழ்க்கையும் சிவன் எழுதிய விதிப்படி ஓரளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சிறப்பாகவே இருக்கும். கடன் பிரச்சனை அப்படின்றது ஒவ்வொருவருடைய ராசியிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. எவ்வளவு சம்பாதித்தாலும் பிரச்சனை தீரலையே, கடன் அடைக்க முடியலையே அப்படின்ற ஒரு நிலை தான் பலருக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் சிவன் எழுதிய விதிப்படி கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருப்பதோட உங்களுடைய தலையில் எழுதிய விதிப்படி அனைத்தும் நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியால், திறமையால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ ஒரு ஆண்டின் இறுதியில் நிச்சயம் முடிவடையும் அப்படின்றது தான் சிவன் எழுதிய விதி. குறிப்பாக நவம்பர், டிசம்பர் மாதங்களில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் அடித்து அதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் தீரும் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஏதோ ஒரு வகையில் மிக பெரும் லாபம் வருகின்றதென்றால் அது ஒன்று அதிர்ஷ்டங்கள் மூலமாகத்தான் நிச்சயம் வரும், யோகங்கள் மூலமாகத்தான் நிச்சயம் வரும். அரசாங்க ரீதியாக அந்த உதவி உங்களுக்கு வரலாம், அல்லது மிக பெரும் செல்வந்தர்கள் மூலமாக உங்களை தேடி உதவிகள் வரலாம், அல்லது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாட்டரி மூலமோ இதர வழிகளிலேயோ உங்களுக்கு மிக பெரும் அளவில் லாபம் வரும், பணம் குவியும். அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய, உங்களுக்கு தொந்தரவு தந்திருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளெல்லாம் விலகும் என்று 100% உறுதியாக சொல்லலாம்.
உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் செய்யும் தொழிலில் அது விவசாய தொழிலாக இருந்தாலும் சரி, அரசாங்க தொழிலாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களில் தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மிக பெரும் அளவில் தொல்லைகளும் எதிரிகளும் உங்களுடைய தொழில் விஷயத்தில் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய லாபம் அப்படின்றது பல மடங்கு பெருகும் அப்படின்றது தான் சிவன் எழுதிய விதி. இப்படியா பார்த்தீங்கன்னா குடும்பம், பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம், பணம் குவிய என்ன செய்யணும், கடன் பிரச்சனைகள் அகல என்ன வழி அப்படின்ட்டு சிவன் எழுதிய விதிப்படி இதெல்லாம் நிச்சயம் நடந்தே தீரும். இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சீரோடும் சிறப்போடும் அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவன் எழுதிய விதிப்படி ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.